எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹார்ட் அண்ட் சோல் குக்கிங். வாழைக்காய் மட்டன் வச்சு இன்றைக்கி ஒரு வறுவல் ட்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சூடானதும் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச வாழைக்காயை ஒரு 1 inch பீசஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வாழைக்காய் குழையாமல் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வர்றதுக்காக இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். ஒரு 1/2 teaspoon சால்ட், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 teaspoon பெப்பர் பவுடர், இது மூணையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 minutes ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணினா போதும். ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 teaspoon ஜீரா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 teaspoon கரம் மசாலா, இதையெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். 3 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 kg மட்டனை சால்ட், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து பாயில் பண்ணியிருக்கிற ஒரு 5 whistles விட்டு அதோட தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க ஒரு 5 minutes. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுமே அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்து கலந்து விட்டுடுங்க. மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியிருக்கிறதுனால. 1/2 teaspoon சால்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காயில் சால்ட் சேர்த்து வறுத்துருக்கிறதுனால பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃப்ரை பண்ணின வாழைக்காயும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். ஃப்ரை பண்ணி சேர்க்குறதுனால வாழைக்காய் குழையாமல் நல்லா வெந்து வரும். தண்ணி பதம் சுத்தமாக இல்லாமல் சுண்டுனதுக்கப்புறமா நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 5 to 10 minutes குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 lemon ஜூஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வாழைக்காய் மட்டன் வறுவல் ரெடி டு சர்வ். சூடான சாதத்துக்கும் இந்த வறுவலுக்கும் மிளகு பூண்டு ரசம் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். வாழைக்காயும் மட்டனும் have absorbed each other's flavor and really cooked well. Stay connected for more such interesting recipes. Thank you.